வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி வருது. தீபாவளினாவே புது ட்ரெஸ், பட்டாசு, அதுக்கப்புறமா பலகாரம் தான் ஸ்பெஷல். அந்த வகையில் இன்னைக்கு மனைவி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பாதாம் டேட்ஸ் ரோல் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 1 கப் பாதாம், 1/2 கப் கொட்டை நீக்கின பேரிச்சம்பழம், 15 முந்திரி பருப்பு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் சர்க்கரை, 10 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஒரு பவுலில் பாதாம் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதே மாதிரி ஒரு பவுலில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவும் சுடுதண்ணி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதையும் சுடுதண்ணி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க, ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாமையும் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பாதாமும் தோல் நீக்கியாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தோல் நீக்கின பாதாம், ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்க டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். டேட்ஸில் கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அரைச்சி வச்சிருக்க டேட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உடச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்கலை, ஆல்ரெடி டேட்ஸே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் சுகர் போட தேவையில்லை. இது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பாதாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, உடனே தீஞ்சிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இடையில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வருது பாருங்கள், இது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடு ஆறிட்டு நல்லா கையில் பெரட்டுற அளவுக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். 2 பார்ட்டாக பிரித்து நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பாலித்தீன் கவர் கூட போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே உருட்டி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் வச்சுக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த அளவுக்கு உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட்டை இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பாதாமுக்கு பதிலாக நிலக்கடலை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி ரோலாக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதை எடுத்து இப்படி வச்சு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரோட சேர்த்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கீ அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேலே இன்னொரு பார்ட் நம்ம பாதாம் பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு சைடில் மட்டும் நம்ம டேட்ஸ் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மெதுவாக பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பார்ட்லேயும் நம்ம டேட்ஸ் பேஸ்ட் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு இதையும் அலுமினியம் ஃபாயில் பேப்பரோடு சேர்த்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரோல் ஓப்பன் பண்ணுறேன். மெதுவாக எடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இது ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ரோல். அதே மாதிரி நம்ம ரெண்டாவதாக செஞ்ச ரோலையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். மெதுவாக கத்தியை வச்சு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாதாம் டேட்ஸ் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் சத்தானதும் கூட. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.